ஹலோ. கேட்கலையா? டேய் இரா இப்போ கேக்குதா? டேய் டேய் கேட்கலடா அர்ஜுனே. ஹலோ அர்ஜுனே. டேய் அர்ஜுனே நீ பேசு. நீ கேட்சாடா? ஹலோ டேய் 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 கேட்கலடா. என்ன இது? கால் வந்துக்கிட்டே இருக்கு. அட்டன் பண்ணுவோமா? வேணாம், கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணதும் திரும்பவும் கால் வருது. திரும்பவும் கால். என்னமோ நடக்குது. என்ன வேணா நடக்கட்டும், ஃபோனை மட்டும் கையில் தொட்டுறாதடா. அங்கே பார்க்காத. சவுண்டு நின்றுடுச்சு. ஃபேன் ஓடுது, சுவிட்சே போடலையே. யாருன்னா இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா? யாருன்னு கேக்குறல? யாருன்னா கதவு தரங்கள? யாரு? வெளியே தானே போனோம், திரும்ப நம்ம ரூம்குள்ளே வரோம். மாட்டிக்கணும். ஃபோன் எடுக்காம இந்த ஃபோன் விடாது போல இருக்கு. என்ன பண்றது? திரும்பமா அர்ஜுன காலை எடுத்துடுறா, யோசிக்காத. கட் ஆயிடுச்சு. என்ன நடக்குது? திரும்பவும் காலா. ஹலோ டேய் சனியன் பீட புறம்போக்கு லூசு கம்நாட்டி, யாரா நீங்க எனக்கு கால் பண்றீங்க? இப்ப நீங்க மட்டும் இந்த வீட்ல இருந்து என்ன வெளியே விடல, நான் செத்துருவேன்டா. யாரா நீங்க எனக்கு கால் பண்றீங்க? டேய் என்னடா பேசுறேன்? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நீ எப்பறா இந்த போன்ல இருந்து பேசுற? இந்த போன்ல நான் பேசாம பின்ன பேயாடா வந்து பேசும்? ஆமா மச்சான், பேய் தான்டா நைட்ல இருந்து கால் பண்ணுது. டேய் 10 நிமிஷமா நான் தான்டா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து டென்ஷன் பண்ணாத. 10 நிமிஷமா பண்றியா? ஆமா இந்த போனு. சஷ்டியை நோக்க சரவண பவனா சித்தர்
பாதம் இரண்டில் பண்மணிச் சதங்கை ஏகம் பாட கிண்கிணியாட வணக்கம், சொல்லுங்க. என்னடா மரியாதைலாம் பலமா இருக்கு. நீயாடா தற்குறி? நான் வேற யாரோன்னு நினச்சேன். நேத்துலேருந்து உனக்கு இதே வேலையா போச்சுடா. கால் பண்ணா கால் வருதுன்ற, ஆனா உன் கால் வரலன்ற. இப்போ என்னடா நான் நீயாடா பேசுறேன்ற. என்னை தவிர உனக்கு வேற யாரடா கால் பண்ணுவா? டேய், டீ போட்டுட்டு இருக்கேன்டா, ஃபோனை கவனிக்கல. நேத்து பேசிட்டு இருக்கும் போதே ஏன்டா கால் கட் பண்ணிட்ட? அதுவா? ஆமா அதுதான். எதுக்கு கால் கட் பண்ணுன்னு சொல்லு. நேற்று கால் வந்துச்சு, அப்புறம் நீ கால் பண்ண, உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மச்சான். சார்ஜ் போட்டு கால் பண்ணணும்னு நினச்சேன், அப்படியே தூங்கிட்டேன். நீ சென்னையில தான் என் தாலியா இருக்குதுன்ட்டு என் ஆளை கொடைக்கானல் கூட்டின்னு போயிட்டு ஒரு மூடை செட் பண்ணிட்டு நைட்டு 11 மணிக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது உன் கால் என்னாச்சும் ஏதாச்சும் பதறிட்டு கால் அட்டன் பண்ணா நீ பேச மாட்டேற. அதுக்கப்புறம் 10 நிமிஷமா ட்ரை பண்ணின்னு இருக்க, நீ கால் எடுக்க மாட்டேற. கடைசியா எடுத்துட்டு பச்சை பச்சையா திட்டுற. நான் உன் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைடா. என்னமோ தெரிலடா, 2 நாளாக ஒரே தலைவலியாக இருக்குது. என்னென்னமோ நடக்கிற மாதிரியா இருக்குது, நடக்காத மாதிரியா இருக்குது. இதனாலே காலையிலேயே போயிட்டு வேலையாக முடிய கட் பண்ணிட்டு வந்து இப்போ தான் டீயை போடுறேன். என்னது முடிய வெட்டிட்டியா? ஆசை ஆசையா ஃபங்க் வளர்த்தியடா. முடிய வெட்டினேன்னு தான் சொன்னேன், ஃபங்கை வெட்டினேன்னு சொன்னேனா? உண்மையான 90s கிட்ட எவனோ ஃபங்கை வெட்ட மாட்டான்டா. மச்சான் மச்சான் ஏதோ சவுண்டு கேக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இது வரேன். மச்சான் என் குளிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், இது கால் பண்றேன். சரி வேடா. இந்த ஃபோனா? இந்த ஃபோன் இங்கே தான் இருக்குதா? ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்குப்பா. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். என்ன சீன் எழுதலாம்? ப்ரப்போசல் சீன் எழுதிடுவோம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு புதுவிதமான லவ் சீன் நம்ம எழுத போகிறோம். காதல் கதை. காதலி பஸ்ஸில் இருந்து கீழே இறங்குறா. காதலன் பஸ் ஸ்டாண்டில் அவ கூட ரோஸோட வெயிட் பண்ணுறான். காதலி திரும்பி ஹீரோவை பார்க்க, ஹீரோ முகத்தில் போஸு, கையில் ரோஸு. அவளும் நோக்கினாள், அவனும் நோக்கினான். அடடடடடா, சரியான லவ் சீனா இருக்கும் போல. ஷெல்ஃபில் தானே பார்த்தோம். ஃபோன் வருது. அர்ஜுனே, இந்த காலால் தான் எல்லா பிரச்சனையும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அர்ஜுனே காலை எடுத்துடுறா.
எடுத்துரு 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 எடுத்துரு. ஹலோ அர்ஜுன் 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 பேசுறது கேக்குதா 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 அர்ஜுன் அர்ஜுன் நான் பேசுறது கேக்குதா நான் பேசுறது கேக்குதா